ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ஒரு டப்பாலேருந்து துண்டு சோப்புங்களா கொட்டுறனேன்னு பார்க்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு இந்த சோப்ப தான் நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சோப்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய சைஸ் 1 கேஜி சோப்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணும்போது, ஃப்ரண்ட் போர்ஷன்ல சின்னதா ஒரு பிட்ட வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அப்பதான் நமக்கு அடுத்து வர பீஸோட ஷேப் வந்து கொஞ்சம் ஸ்கொயர் டைப்ல ஈவனா கிடைக்கும் அப்படின்றதுக்காக, நம்ம சோப்ப வந்து மோல்டுலேருந்து அன்மோல்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஞ்சம் நசுங்குன மாரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரண்ட் போர்ஷன வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இது மாரி கிடைச்ச எல்லா சோப்ஸையும் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, சோப்ஸ் வந்து கட் பண்ண பின்னாடி இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்மூத் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி கிடைச்ச ஸ்கிராப்ஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம். அண்ட் நம்மளோட ஷாப்ல இருந்த எல்லா துண்டு சோப்புங்களையுமே இந்த மாரி காய்கறி மாரி ரகரகமா, விதவிதமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே தான் இன்னைக்கு நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கான ரெசிபி வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கான மெஷர்மென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒரு ஒயிட் கலர் பவுடர் வந்து ஆட் பண்றேன்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானியம் டை ஆக்சைடு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு எஸ்பிஎஃப்பா தான் யூஸ் பண்றாங்க. பட் சோப்ஸ்ல வந்துட்டு எஸ்பிஎஃப் வருமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஸோ நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்டின்னா, எனக்கு ஒரு ஒயிட் கலர் லுக் வேணும் அப்டின்றதுக்காக இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா விதமான சோப்ஸ்லயுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஒயிட் கலர் லுக் வேணும் அப்டின்னா, டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மீன்வைல் நான் என்ன பண்ணேன்னா, நான் எடுத்து வச்ச அந்த ஸ்கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட 5 கேஜி மோல்டுல வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கேஜி மோல்டுல போட்டோம் அப்டின்னா, அது நல்லா இருக்காது. ஸோ ஒரே பெரிய மோல்டா ஒரு பெரிய லூஃபா ஒரு பெரிய சைஸ் சோப்பா வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு 5 கேஜி மோல்டு தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, கீழ வந்து ஒரு லேயர் ஆஃப் ஸ்கிராப்ஸ வந்துட்டு அதுல மேல கீழ அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேல வந்து இந்த சோப் பேட்டர் ஆட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இதுல வந்துட்டு நான் எடுத்து ஆற வச்சிருந்த லைவ் சொல்யூஷனையும் ஆட் பண்ணிட்டேன். லைவ் சொல்யூஷன் எப்ப ஆட் பண்ணாலும் உடனே பிளெண்டர் போட வேண்டாம். ஒன்ஸ் வந்து நல்லா கையில கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பிளெண்டர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ட்ரேஸ் வந்து கரெக்ட்டா வரும். சப்பானிஃபிகேஷன் கரெக்ட்டா நடக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதையும் நல்லா கையிலேயே கலக்கி விட்டுட்டு, இப்ப நான் அந்த போட்டு வச்சிருந்த ஸ்கிராப்ஸ் மேல ஒரு ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து இந்த சோப் பேட்டர ஆட் பண்ண போறேன். ஸோ நான் வந்து பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்டின்னா, இந்த மெத்தட்ல பண்ணது தான். இதுல நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்டின்னா, கீழ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து ஸ்கிராப்ஸ் போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து சோப் பேட்டர ஆட் பண்ணி ஒரு லேயர் ஸ்கிராப்ஸ், ஒரு லேயர் சோப் பேட்டர், ஒரு லேயர் ஸ்கிராப், ஒரு லேயர் சோப் பேட்டர் அப்படின்ற மாரி நான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் நான் பண்ண மிஸ்டேக். என்னாச்சுன்னா, இந்த மாரி ஸ்கிராப்ஸ் வச்சு சோப் செய்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால எப்படி பண்ணணும்னு தெரியாம நான் பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு எந்த மாரி ஒரு அவுட்லுக் கிடைச்சுச்சு அப்படின்னா, சோப்ஸ்ல வந்து இந்த நான் ஆட் பண்ண ஒயிட் பேட்டர்ஸ் தான் வந்து எனக்கு அதிகமா தெரிஞ்சுச்சு. ஸோ கம்மியான அளவுக்கு தான் அந்த ஸ்கிராப்ஸே எனக்கு கிடைச்சுச்சு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த மாரி ஒயிட் லேயர் அந்த ஒயிட் பேட்டர்ஸ வந்து நான் மேல மேல ஊத்திட்டு இருந்தனால, எனக்கு பேட்டரும் வந்து பத்தாம போயிடுச்சு. நான் வந்து ஒரு 5 கேஜி அளவுக்கு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். ஆனா, அந்த மாதிரி ஒரு லேயர ஸ்கிராப் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து இந்த மாரி பேட்டர்ஸ் போட்டுட்டு இருந்தனால, எனக்கு ஒயிட் பேட்டர் வந்து பத்தாம போய், எனக்கு 2 5 கேஜி மோல்ட்ல தான் கிடைச்சுச்சு. அதுவும் எனக்கு ஃபுல்லா கிடைக்கல. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இன்னுமே வந்து ஸ்கிராப்ஸ் வந்துட்டு எக்ஸஸா இருந்துச்சு. மீதம் இருந்துச்சு. ஸோ அத எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் திரும்பவும் இன்னொரு பேட்ச் பண்ணிட்டேன். அதுல எப்படி பண்ணேன் அப்படின்னா, அ பேட்டர் கூடயே எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு கலக்கி, அதுக்கப்புறம் எடுத்து மோல்டுல போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பேட்டரும் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. ஸ்கிராப்ஸும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கிராப் ஒருக்கா, அதுக்கு மேல பேட்டர் ஒருக்கா போடும்போது என்ன ஆகுதுன்னா, தனித்தனியா தெரிஞ்சுச்சு. தனித்தனியா மீன்ஸ் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இத ஆட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. ஸோ அத நல்லா டேப் பண்ணிட்டு ட்ரை ஆக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. ஸோ வந்ததுமே வந்து அத அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணி பார்த்துரலான்னு சொல்லிட்டு, நான் அன்மோல்ட் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு எனக்கு நல்லா வரல சோப்பு. அதாவது எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒயிட் லேயர் வந்து அதிகமாவும், அந்த ஸ்கிராப்ஸ் வந்துட்டு கம்மியாவும் தெரிஞ்சுச்சு. ஸோ அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆவல. ஸோ அதனால மீதம் இருந்த பார்த்தாலே தெரியும் பாருங்க. இதுல எப்படி இருக்குதுன்னா, அந்த ஸ்கிராப்ஸோட லுக் வந்து கம்மியா தான் இருக்குது. இந்த ஒயிட் பேட்டரோட இந்த டைட்டானியம் டை ஆக்சைட் போட்டு ஆயில்ஸ் போட்டோம் இல்லையா? அதோட லுக் தான் வந்துட்டு அதிகமா தெரிஞ்சுச்சு. ஸோ எனக்கு இது சாட்டிஸ்ஃபைட் ஆவல. சரி,
ஸ்லாப் கட்டிங் முடிஞ்ச பின்னாடி ஓகே பீசஸ் போட்டு பார்த்துரலான்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன 100 கிராம் பீசஸ் போடும்போது எனக்கு ஒரு சோப்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. ஸோ, அதனால வந்து நான் அகைன் பண்ணணும்னு நெனச்சு செகண்ட் பேட்ச் வந்து இது நான் பண்ணேன். இப்ப பார்க்குறது செகண்ட் டைம் நான் பண்ண சோப்பு. இதுல நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சோப் வாட்டர் கூடயே எல்லா ஸ்கிராப்ஸையும் ஒட்டுக்காவே கொட்டி கலக்கி மோல்டுல ஊத்தி அத அன்மோல்ட் பண்ணி இந்த மாரி ஸ்லாப் போடும்போதே பாருங்க, உள்ள வந்து அந்த சோப்போட டெக்ஸ்சர்ஸ் வந்து அதாவது ஸ்கிராப்ஸோட டெக்ஸ்சர் வந்து நெறையாவே இருந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்த சோப்ஸ் கீழ இருக்க சோப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது. மேல இருக்க சோப் வந்து செகண்ட் டைம் பண்ணது. எனக்கு செகண்ட் டைம் பண்ண சோப்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன சோப் பிடிச்சிருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.